தன்னம்பிக்கை கதைகள். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தமிழ் ஸ்டோரி. ஒரு சிறை கைதிக்கு அவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறை சென்ற பின் நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம். அதனால் வீட்டு பின்னால் உள்ள கற்பாறை மண்டிய நிலத்தில் பயிரிட்டு தோட்டம் அமைத்து குடும்பத்தை நடத்தலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை அப்படின்ற ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதற்கு கைதி ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார். நீ வீட்டு செலவுக்கு வேறு ஏதாவது செய்து கொள், பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே. அங்கேதான் நான் கடத்தி வந்த தங்க கட்டிகளை ஒளித்து வைத்திருக்கிறேன். நீ ஏதாவது கை வைக்க போக நான் கடத்தி வந்த பொருளை எங்கே வைத்துள்ளேன் என்பதை மறந்துவிடப் போகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் கைதி பதில் கடிதம் எழுதுகிறாரு. ஒரு வாரத்துக்கு பின்பு மனைவி மீண்டும் ஒரு பதில் கடிதம் எழுதுகிறாங்க. யாரோ ஒரு கூட்டத்தினர் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து கொல்லைப்புறத்தில் உள்ள கற்களை எல்லாம் அகற்றி நிலத்தை சீர்படுத்தி விட்டார்கள். ஆனால் தங்கம் எதுவும் இல்லையே அப்படின்னு ஒரு பதில் கடிதம் மனைவிடமிருந்து வருகிறது. அதற்கு கைதி ஒரு பதில் எழுதுகிறாரு. அவர்கள் காவல்துறையினர் நான் எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள். உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை. இப்பொழுது நீ காய்கறிகளை பயிரிட்டுக்கொள் என்று கைதி எழுதுகிறார். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நீதிமொழி. புத்திசாலிகள் எங்கு இருந்தாலும் தன் காரியத்தை சாதித்து கொள்வார்கள்.